இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் சென்ற தமது உறவுகள் எங்கே என காணாமற் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் முல்லைத்தீவு மக்கள் இன்று வினவினர். ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று 3வது நாளாகவும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கூடியது. காணாமல் போனோர் தொடர்பிலான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் கடந்த 25ஆம் தேதி தொடக்கம் இன்று வரை 466 பேர் சாட்சியம் அளித்துள்ளனர். இன்றைய தினத்தில் மாத்திரம் 206 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். இதன்போது புதிதாக 137 முறைப்பாடுகளை ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது. இன்றைய சாட்சி விசாரணைகளுக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தவர்களில் பலர் சமூகம் அளித்து சாட்சியம் அளித்திருந்தனர். என்ன தொழில் செய்து உங்களோட சொந்த காரான் செக் பாயிண்ட்ல மறைச்சு எங்களை பிடிக்கிற ஆளையும் தெரியும் காருக்கு முறையா சொன்னவே இதுல இதோட சேர்ந்து உங்களை செக் பாயிண்ட்ல ஆமிக்காரனோட அவர் நண்டவர் உமந்தில விட மாட்டேன்னு சொல்ல அவை சனம் தாங்க கயர் பிடிச்சி வந்துட்டு விட மாட்டோம் தாங்க விட்டுட்டு போக மாட்டோம்னு சொல்ல சரின்னு விட்டுட்டு அவரே பின்னால மூட்டை கையில வந்து தாண்டிக்குள்ள வந்த விவசாயக்கந்த ஒரு பக்கத்துல வெள்ள காண்பாரு இவர் தான் கையில பிடிச்சிழுத்து கந்தசாமி சத்தியவர்தன் கந்தசாமி சத்தியவர்தன் என்ன கடைசியாக எல்லாரும் வந்து கட்டுப்பாடுகளை போனத கட்டுப்பாடுகளை வந்துட்டேன் கட்டுப்பாடுகளை வந்துட்டேன் வந்தது பிறகு எந்த உண்ட வீட்டு சகோதரி வந்து உங்களோட மகனை கட்டுப்பாட்டு இடத்துல இந்த கட்டுப்பாட்டு இடத்துல பேர் என்ன? முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் ஆமையால கொண்டு போனது கண்டது முள்ளிவாய்க்கால் எங்களோட இருந்தவர். நீங்க இடம்பெயர்ந்து போயிருந்தா நீங்களா? பிடிச்சு பயிற்சியில ஒன்றை விட காயப்பட்டு செல்வந்து விழுந்து காயப்பட்டு மருந்துகள் இல்லாமல் பிள்ளைகளோட படுத்திருந்தது. எங்களுடைய அக்காக்கள் அத்தானாக்கள் எல்லாரும் வச்சு ராணுவம் எல்லாம் வந்துட்டு தான் ஏத்தி இருப்பினம் காயப்பட்டு எங்க இருந்தவர்? வட்டுவாள் யார்கிட்ட இருந்தவர்? கணக்க பிள்ளைகள் காயப்பட்ட பிள்ளைகளோட கிடந்ததா நடக்க விட்டுட்டு போயிட்டுதா? நடக்க மாட்டேன். ராணுவம் வந்து செடியெல்லாம் வந்துடுறோம் எங்கேயாவது ஏத்தினவங்க நாங்க எல்லாரும் தகவலும் அதுக்கு பிறகு எந்த தகவலும் கிடைக்கல. நஷ்டஈடு எடுக்க விரும்புறீங்களாமா மரண சான்றிதழோட? ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அமர்வு நாளை மன்னார் மாவட்டத்தில் இடம்பெறவுள்ளது.